பொதுவாக கஸ்டமர்ஸ் எல்லாம் ஐடி ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐடி ஃபைல் பண்ண டேட்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்ட்டு. எந்தெந்த காரணத்துக்காக ரீஃபண்ட் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வேலிடேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ரெண்டாவது ரீசன் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து வெரிஃபை பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து ஏஏ ஸ்டேட்மெண்ட்லையும் 26 ஏஜ்லையும் வந்ததுக்கும் நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கும் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக வராது. நாலாவது ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அதில் ஏதாவது ஐஎஃப்எஸ்சி கோடோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ ஏதாவது தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அஞ்சாவது ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இத்தனை வருஷமா நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு பழைய வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு டிமாண்ட் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கும் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டில் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ரீஃபண்ட் வரதுக்கு லேட் ஆகும். அது முக்கியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய டிமாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஆறாவது ரீசன் என்னன்னா, உங்கள் ரிட்டர்ன் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏழாவது ரீசன் என்னன்னா, டிடிஎஸ் மிஸ்மேட்ச். நீங்கள் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ண டிடிஎஸ்க்கும் 26 ஏஜ்ல அந்த டிடிஎஸ்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வரதுக்கு டிலே ஆகும். எட்டாவது ரீசன், நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து சில டிஸ்கிரிபன்சி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த டிஸ்கிரிபன்சி நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ரிட்டர்ன் வந்து டிஃபெக்டிவ் ஆயிரும். அதாவது நீங்கள் பண்ணது வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னு டிஃபெக்டிவ் மோடுக்கு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அதாவது டிஃபெக்டிவ் போச்சுன்னா நீங்கள் வந்து வேலிடான ஐடி ரிட்டர்னை ஃபைல் பண்ணல அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதனால ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடி வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். 9th ரீசன், அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ண உங்களுக்கு அந்த பேர், உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கும் உங்கள் பேங்க் ரெக்கார்டில் இருக்கிற பேரும் அக்கௌண்ட் நம்பருக்கு ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்பவும் வராது. 10th ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன், நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு இன்கம் டிக்ளேர் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரொம்ப ஹெவியான டிரான்சாக்ஷன் நிறைய இருந்திருக்கலாம், டவுட் படுற மாதிரி டிரான்சாக்ஷன் நிறைய இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்கள் ரிட்டர்னுக்கும் நீங்கள் ஃபைல் பண்ண ரிட்டர்னுக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மற்ற டிரான்சாக்ஷனில் நடந்த டிரான்சாக்ஷனும் சம்மந்தமே இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க சந்தேகத்துக்குரிய ரிட்டர்ன் வச்சுருவாங்க. அதனால கூட உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அது ஃபுல்லாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இந்த 10 ரீசனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ரீஃபண்ட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் இது போன்ற தகவலுக்கு செக் அண்ட் திஸ்கே.